ரகசிய ஓட்ச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் சீமானை சீண்டும் விதமாக பேசியிருப்பது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்குள் வருமா, அவர் சிறை செல்ல வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விகளை தம்பிகள் வைத்துட்டு இருக்காங்க. இது குறித்து இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே ஒரு தலைவரை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையை கடந்த திமுக ஆட்சியில விஜயலட்சுமி அவர்களை வைத்து சீமானுக்கு எதிராக செஞ்சாங்க. ஆனா அவை அனைத்துமே தோல்வியில முடிந்த காரணத்தினால்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய வாக்கு சதவீதத்தை பல மடங்கு உயர்த்திச்சு. திமுக தங்களுக்கு எதிரானவர்களை வீழ்த்துவதற்கு எந்த இலைக்கும் போவார்கள் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக அந்த விஜயலட்சுமி வழக்கை வைத்து சீமானுக்கு எதிராக அவர்கள் ஆடி ஆட்டத்தை சொல்லலாம். ஆனா இறுதியில அந்த வழக்கு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் வரை சென்று நீதிபதி நாகரத்னா அவர்கள் இருவருக்கும் இடையேயான ஒரு பரஸ்பர மன்னிப்பு கேட்கும் விடயத்தை வைத்து இந்த வழக்கையை முடித்து வச்சாங்க. இதற்கு பிறகு இவர்கள் ஒருவரை ஒருவர் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கடுமையான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்துச்சு. சீமான் அவர்கள் இந்த வழக்கை உணர்ந்து இது குறித்து எடுத்து வாயை திறக்கல. ஆனா இப்போ நடிகை விஜயலட்சுமி அவர்கள் மீண்டும் சீமானை சீண்டும் விதமாக நேற்றைய தினம் வெளியிட்ட ஒரு காணொலி அப்படிங்கிறது தம்பிகள் மத்தியில மிகப்பெரிய கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு புறம் தவகவினர் இதை கொண்டாடிட்டும் இருக்கிறாங்க. வாங்கக்கா நீங்க உங்களதான் எதிர்பார்த்தோங்கிற ரேஞ்சில அவர்கள் விஜயலட்சுமியை கொண்டாடுவது அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக திமுக கையில் எடுத்த விடயத்தையே திரும்பவும் தவகவும் கையில் எடுக்குதா அப்படிங்கிற கேள்வியை தான் எழுப்ப வைக்குது. ஏன்னா கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியாக சண்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல திமுக தான் அவர்கள் எதிரி அளிக்கிறதுக்கு எவ்வளவு கீழ்த்தரமான வேலையிலையும் இறங்குவாங்க. தவகவினரும் இப்போ அந்த மாதிரியான வேலைகள்ல இறங்குவது அப்படிங்கிறது திமுகவுக்கும் தவகவுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்தாலும் இந்த வழக்கை உச்ச நீதிமன்ற நீதிபதியே முடித்து வைத்தும் மீண்டும் சீமான் அவர்கள் குறித்து இலைமறைக்காயாக அவரை விமர்சிக்கும் வண்ணமாக விஜயலட்சுமி அவர்கள் பேசுவதற்கு அவசியம் என்ன வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்கள் வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு புறம் தவகவை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜயலட்சுமி சீமான் உடனான அந்த உறவு குறித்த சிக்கல்களை தான் மேலும் பேசி இருவரும் தர்ம சங்கடமான சூழலுக்கு போகக்கூடாது, மற்றபடி பொதுவான அரசியல் ரீதியான விமர்சனங்களை வைக்கலாம் அப்படிங்கிற விடயங்களையும் சொல்றாங்க. ஆனா இதுல விஜயலட்சுமி அவர்கள் நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாகி இருக்கிறாரா அப்படிங்கிற கோணத்துல நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர்கள் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாகவும் சொல்லப்படுது. சப்போஸ் அவர் சீமான் அப்படிங்கிற பெயரை உச்சரித்து இந்த மாதிரியான ஒரு சில விமர்சனங்களை வைத்தால் அது நிச்சயமாக நீதிமன்ற அவமதிப்பு ஆகும். அவர் இப்போதைக்கு பெயர் எதுவும் குறிப்பிடாம யாரோ ஒருவர் அப்படிங்கிற ரேஞ்சில தான் பேசிட்டு இருக்கிறாரு. நிச்சயமாக அவர் சம்பவ இடத்தை நெருங்குவார். அப்போது அவருக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நாங்கள் தொடங்குவோம் அப்படிங்கிற ரேஞ்சில நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை வெறிகொண்டு காத்துட்டு இருக்காங்கிற தகவல்களும் வருது. நன்றி, வணக்கம்.